பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்காகவே மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பு. விமல் வீரவன்ச. தமிழர் பகுதியில் இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட இளைஞன் அர்ச்சுனாவுக்கு உண்மை தெரியுமாம். சோமரத்ன ராஜபக்சவின் கடிதத்துக்காக சிறையில் நிகழ்ந்த துயரம். நாமலை ஆட்சிக்கு கொண்டுவர ராஜபக்ச தரப்பு தீவிரம். தேசிய லொத்த சபையின் முன்னாள் தலைவர் துசித ஹல்லுலுவ சற்று முன்னர் கைது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து, ரணில் சந்திரிகா எடுத்துள்ள தீர்மானம். முத்துநகரில் சட்டவிரோத மண்ணகழ்வை முறியடித்த பிரதி அமைச்சர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அருண் ஜெயசேகரவை மட்டுமே பாதுகாக்கும் அரசாங்கம் நியாயமற்றது. உதயகம்மன் பில. நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து சபாநாயகரின் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரிவினைவாத கொள்கை கொண்டு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது எனவும் இவர்களை மகிழ்விப்பதற்காகவே மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த இலங்கை மின்சார சபை திருத்த சட்டத்தை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கவாதியான கடுவலை மாநகர சபையின் தற்போதைய மேஜர் ரஞ்சன் ஜெயலால் சட்டப்பேரவை தீ வைத்து கொளுத்தினார். காஞ்சன விஜயசேகர கொண்டு வந்த சட்டத்தில் போலியான திருத்தங்களை செய்து அண்மையில் இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று முழுமையான ஆதரவு அளித்துள்ளார்கள். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விடயம் தொடர்பில் எதுவும் பேசுவதில்லை. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை மின்சார சபை திருத்த சட்டத்தில் இலங்கை மின்சாரம் மற்றும் பலுசக்தி துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும், பலுசக்தி துறையின் சுயாதீனத்தை பிற நாடுகளுக்கு விட்டுக் கொடுத்து நாட்டின் இறையாண்மையை அரசாங்கம் கேள்விக்குள்ளாக்கியது. பிரிவினைவாத கொள்கை கொண்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. இவர்களை மகிழ்விப்பதற்காக எதிர்வரும் ஆண்டு முதல் கால்பகுதியில் மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை அரசாங்கம் விடுக்கும். மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டால் நாட்டில் தேவையில்லா பிரச்சினைகள் ஏற்படும். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார திருத்த சட்டத்தால் பலுசக்தி துறையின் தனி உரிமை கூறாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தேன்கட்டு ராணுவ முகாமில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயின் கூட்டு திட்டத்தில் தகரங்களை களவாடவே 5 முகாமுக்குள் உள்நுழைந்தமையே உண்மையான சம்பவமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதால் அங்கு எஞ்சியுள்ள தகரங்களை எடுத்து தருவதாகவும் தனக்கு ஒரு பங்கு தேவை என கூறிய சிப்பாய் அப்பகுதியில் வசிக்கும் 5 பகல் வேளையில் ஒன்றாக கூடி மது அருந்தியுள்ளார். இதனையடுத்து அவர்களை இரவு வரும்படி கூறியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சிப்பாய் நித்திரையில் இருந்துள்ளார். உள்ளே நுழைந்த 5 கண்ட இராணுவத்தினர் அவர்களை துரத்தியுள்ளனர். அப்போது இவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். அதில் ஒருவர் பிடிபட்ட நிலையில் இராணுவத்தினர் அவரை தாக்கியுள்ளனர். பின்னர் தப்பி ஓடியவர்கள் இராணுவம் விரட்டியதாக போய் கூறியதோடு ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை காணவில்லை என தெரிவிக்க பொதுமக்கள் அன்றிரவு முழுவதும் தேடினர். அதன் பின்னர் இராணுவம் மக்களை இந்த பக்கம் வர வேண்டாம் என பயமுறுத்தியுள்ளனர். அடுத்த நாளே சடலம் முத்தேன்கட்டு குளத்தில் மிதந்துள்ளது. அங்கிருந்து சிலர் எனக்கு சம்பவம் தொடர்பில் முழு விபரத்தையும் தெரிவித்தனர். நான் குறித்த இடத்துக்கு செல்வதற்கு முன்னர் சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு சென்று மக்களை திசை திருப்பும் விதத்தில் கதைத்து சம்பவத்தை பூதாகரமாக்கியுள்ளனர். இதில் திருட்டு சம்பவம் மற்றும் போதைப்பொருள் இராணுவம் தாக்கியதாக 3 முரண்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. போலீசார் இராணுவத்தினர் 5 பிடித்து விசாரிப்பதால் அதற்கு தடை இருக்கும் என நான் நினைத்து போகவில்லை. ஏனைய உறுப்பினர்கள் அங்கு சென்றிருந்தனர். சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்து பலாத்காரமாக தமிழரசு கட்சியின் செயலாளராகியவர். கட்சியினரின் கலந்துரையாடாமல் வெள்ளிக்கிழமை கடையடைப்பு என்றார். ஆனால் மன்னார் மடுத்திருவிழா என்பதால் மக்கள் விரும்பவில்லை. ஏனைய உறுப்பினர்கள் அங்கு சென்றிருந்தனர். சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்திருந்த நிலையில் இன்றால் முழு நாள் கடவுடைப்பு என்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அறிவித்தனர். ஆனால் மக்கள் விரும்பவில்லை. நல்லூர் திருவிழாவில் நடைபெறுவதால் மக்கள் அவர்களை திட்டினர். இந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் சிறந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்கு கடைகள் மூடியே இருக்கும். வடக்கில் எல்லா கடைகளும் திறந்திருந்தன. இது மக்களின் கடையடைப்பல்ல, சுமந்திரன் சாணக்கியன் கூறியதாகும். வடக்கு மக்களுக்கு மீண்டும் பிரச்சனைகளுக்கு செல்வதற்கான எந்த விருப்பமும் இல்லை. இது தோல்வியை சரி செய்வதற்கான திட்டமிடப்பட்டதாகும் என குறிப்பிட்டுள்ளார். வீரமுனையில் அரசு திணைக்களத்தின் செயற்பாடுகளை தடுப்பதற்கு சம்மாந்துறை போலீசார் துணை போயுள்ளதாக வீரமுனை மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் வீரமுனை பகுதியில் வீரமுனையின் பெயரை குறிக்கும் பெயர்ப்பலகை இடுவதை சம்மாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அம்பாறை கல்முனை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியில் வீரமுனை ஆண்டியர் சந்தியில் இந்த பெயர் பலகையினை இடும் செயற்பாடுகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்துள்ளது. எனினும் அங்கு வந்த சம்மாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். இது தொடர்பில் சம்மாந்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த சம்மாந்துறை போலீசாரும் பிரதேச சபை உறுப்பினர்களும் சாதகமான முறையில் செயற்பட்டதாக வீரமுனை மக்கள் தெரிவித்தனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் பேர்பலகை நடுவதற்கு பிரதேச சபையிடம் எந்த அனுமதியும் பெற தேவையில்லாத நிலையில் 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் பிரதேச மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அதனை போலியான காரணங்கள் கூறி தடுத்தவர்கள் மீண்டும் அதே வேலையினை செய்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தன்னை விட அதிகமாக படுகொலைகளை செய்தவர்கள் இராணுவத்தில் இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச சாட்சியம் வழங்கியுள்ளார். ஆனால் அந்த காலப்பகுதியில் நீதிமன்றம் அவரது சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு இருக்க தான் சர்வதேச விசாரணைக்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச அண்மையில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினார். இவ்வாறு இருக்க சோமரத்ன ராஜபக்ச சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதால் அவரின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. இதனால் சோமரத்ன ராஜபக்சவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தமிழ் மக்களுக்கும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருக்கு நெருக்கமான தரப்பினர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் தீவிர இனவாத பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் மரணத்தின் போது அவர் தமிழ் அரசியல் கைதி ஒருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய விடயம் உடலத்தவின்மை பிரதேசத்தில் முஸ்லிம் இளைஞர் 10 பேரை மிலேச்சத்தனமாக கொன்றொழித்த பயங்கரம் என்பன குறித்து பலரும் பேச தலைப்பட்டனர். அதற்கு பதிலாக லொஹான் ரத்வத்தை சிங்கள மக்களின் மீட்பர்களில் ஒருவராக மொட்டுக்கட்சி ஆதரவாளர்கள் கொண்டாட தலைப்பட்டனர். இதேபோன்று வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட கடையடைப்பு குறித்தும் சமூக வலைதளங்களில் தீவிரமான இனவாத பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த இனவாத பிரச்சாரங்களின் பின்னணியில் ராஜபக்ச தரப்பை ஆதரிக்கும் சமூக வலைதள பதிவாளர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் செயற்படுவதை வெளிப்படையாக காண முடிந்தது. ராஜபக்ச தரப்பின் 3ஆம் தலைமுறை அரசியல்வாதியான நாமல் ராஜபக்சவை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காகவே ராஜபக்ச தரப்பு மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இவ்வாறான இனவாத பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் துசித ஹல்லோல்வ கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த இவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவுக்கு முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்தார். நார்கேன்பிட்ட பகுதியில் துசித ஹல்லோலிலவின் வாகனத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு சமீபத்தில் விசாரணை தொடங்கியது. விசாரணை தொடர்பாக போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளார். ஊழல் மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டுள்ள யாருக்கும் தமது ஆட்சியில் பதவி வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நிதி மோசடி தொடர்பில் குற்றவாளியாக்கப்பட்ட ஒருவரை நாட்டின் பிரதான அமைச்சரவை அமைச்சராக நியமித்திருப்பது பாரிய பிரச்சனையாகும் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புகுது ஜெயகுட தெரிவித்தார். கேள்விக்கோரல் செயற்பாட்டில் நிதி மோசடி மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அமைச்சர் குமார் ஜெயக்கொடி உர கூட்டுத்தாபனத்தில் பணிபுரிகின்ற காலத்தில் அவருக்கு எதிராக 80 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த விசாரணையில் அவரை குற்றவாளியாக்கியதுடன் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் அப்போதைய பணிப்பாளர் சபையினால் தீர்மானிக்கப்பட்டது. தற்போது இது தொடர்பில் நாட்டுக்கு பாரியளவில் பேசப்படுகின்ற நிலையில் அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தொடர்பில் அரசாங்கம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் நாங்கள் அவதானித்து வருகிறோம். நிதி மோசடி தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கொன்றில் தான் குற்றவாளியாக்கப்பட்டதை அண்மையில் இடம்பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது அவர் ஏற்றுக்கொண்டமையை நாங்கள் கண்டோம். அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஒன்று ஏற்படுத்துவதை தெரிவித்த இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஊழல் மோசடி தொடர்பில் குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட அல்லது அவ்வாறான விடயத்துக்கு குற்றச்சாட்டுகள் யாரும் ஆட்சியில் பதவி வழங்கப்பட மாட்டாது என்றே தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் தெரிவித்தார்கள். அவ்வாறு தெரிவித்த அரசாங்கம் ஒன்று நிதி மோசடி தொடர்பில் குற்றவாளியாக்கப்பட்ட ஒருவரை நாட்டின் பிரதான அமைச்சராக நியமித்திருப்பது தொடர்பில் எங்களுக்கு பாரிய பிரச்சினை உள்ளது. அதே போன்று இந்த அரசாங்கம் வித்தியாசமான அரசியல் போக்கை கடைபிடித்து வருகிறது. அதுதான் அரசாங்கம் செயற்படுத்தும் கொள்கைகள், எடுக்கப்படும் அரசியல் தீர்மானங்கள் எதனையும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பதாகவும் இதன் முறையிலேயே அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருக்கிறது என தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் கட்டளை தளபதியாக பதவி வகித்த பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவை மாத்திரம் பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பது எவ்விதத்தில் நியாயமாகும். ராணுவத்தின் மீது பற்று இருக்குமாயின் அருண ஜெயசேகர பதவி விலக வேண்டும் என்று விவித்திரகல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. அமைச்சரவை அமைச்சர்களுக்கு கூட்டு பொறுப்பு உள்ளதால் அவர்களுக்கு மாத்திரம்தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டும் என ஆளும் தரப்பினர் இளம் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது அவர்களின் புலமை வெளிப்படுகிறது. பாராளுமன்ற நிலையியல் கட்டளையின் பிரகாரம் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இருப்பினும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. சம்பிரதாயத்தின் பிரகாரமே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுகிறது. நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எவ்வித வரையறைகளும் கிடையாது. சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன ஆகியோரும் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆகவே அமைச்சரவை அமைச்சர்களுக்கு மாத்திரம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படவில்லை என்பதை ஆளுங்கட்சி விளங்கிக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளாமல் பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. இது போலியான காரணிகளை குறிப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் இராணுவத்தின் ஒரு சில அதிகாரிகள் தொடர்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். பயங்கரவாதி சஹ்ரான் உட்பட அவரது தரப்பினர் கிழக்கு மாகாணத்தில் அடிப்படைவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். அக்கால பகுதியில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக அருண ஜெயசேகர செயற்பட்டார். இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொண்டு கட்டளை தளபதியாக பதவி வைத்த அருண ஜெயசேகரவை மாத்திரம் பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பது விதத்தில் நியாயமாகும். இராணுவத்தின் மீது பற்றியிருக்குமாயின் அருண ஜெயசேகர பதவி விலக வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.